Welcome to TN Science World. Today we see the science lesson topic in 10th standard, Unit 15, Nervous System. 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடம் 15 நரம்பு மண்டலம் என்கின்ற பாடத்தில் இருக்கக்கூடிய பாடக்கருத்துக்களை பற்றி டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு இன்று உங்களுக்கு காணொலியாக வழங்க இருக்கிறது. At first, the learning objectives. At the end of this lesson, the students will be able to admire nervous as the control and coordinating center of the body. நரம்பு மண்டலம் உடலின் கட்டுப்பாடு மற்றும் ஒருங்கிணைப்பு மையமாக செயல்படுதலை அறிதல். Learn the components of the nervous system. நரம்பு மண்டலத்தினுடைய உட்கூறுகளை பற்றி அறிந்து கொள்ளுதல். Analyze the transmission of nerve impulse. நரம்பு தூண்டல்கள் எவ்வாறு கடத்தப்படுகின்றன என்று அறிந்து கொள்ளுதல். Understand the division of human nervous system. மனித நரம்பு மண்டலத்தின் பல்வேறு பிரிவுகளை அறிந்து கொள்ளுதல். Interrupt the different sections of brain which handle different functions. மனித மூளையின் பல்வேறு பகுதிகளையும் அவற்றினுடைய பணிகளையும் அறிந்து கொள்ளுதல். Know the significance of the reflex action and its operative pathway. அனிச்சை செயலினுடைய முக்கியத்துவம் மற்றும் செயல்படும் பாதையினையை அறிந்து கொள்ளுதல். These are the learning objectives of this lesson. At first, the nervous system. நரம்பு மண்டலம் என்றால் என்ன என்பதை பற்றி சொல்லணும். The nervous system is made up of a nervous tissues. It is formed three distinct components, namely the neuron, neuroglia and nerve fibers. நரம்பு மண்டலம் என்பது நரம்பு திசுக்களால் ஆனது. இவை மூன்று வகையான உட்கூறுகளை கொண்டுள்ளது. அவை யாவை என சொன்னால் நியூரான்கள், நியூரோக்ளியாக்கள் மற்றும் நரம்பு நாரிழைகள் என மூன்று வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூரான் அண்டு நர்வ் செல்ஸ். A neuron or nerve cells, the structural and functional unit of the nervous system. It is the longest cell of the human body with a length of over 100 micrometer. These cells are highly specialized to detect the receive and transmit different kinds of stimuli. Information is conducted through the neuron in the form of electrical impulse from one part of body to another. என்ன சொல்லுது அப்படின்னாங்கன்னா, நியூட்ரான்கள் அல்லது நரம்பு செல்கள் என்பவை நரம்பு மண்டலத்தினுடைய அமைப்பு மற்றும் செயல் ரீதியான அடிப்படையிலான அலகுகள். மனித உடலிலே மிக நீளமான செல்லு நரம்பு செல்லு, சுமார் 100 மைக்ரோமீட்டர் நீளமுடையவை. இந்த செல்கள் பல்வேறு விதமான தூண்டல்களை அறிவதற்கும் உணர்வும் கடத்துவதற்கும் ஏற்ப சிறப்பு திறன்களை கொண்ட ஒரு நரம்பு செல்கள். தகவல்கள் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு மின் தூண்டல்களாக கடத்தப்படுகிறது. அடுத்து நியூரோஜிலியா அப்படின்றது பார்த்தீங்கன்னா நியூரோக்ளியா ஆர் ஆல்சோ கால்ட் ஆஸ் எ கிலியல் செல்ஸ். கிலியல் செல்ஸ் மூலமாக அப்படின்னு அழைக்கிறாங்க. இது நரம்பு மண்டலத்தினுடைய துணை செல்களாக செயல்படுகிறது. இந்த நர்வஸ் சிஸ்டம் they do not initiate or conduct nerve impulse. நியூரான்கள் போன்ற நரம்பு தூண்டல்கள் உருவாக்கத்திலேயோ அல்லது கடத்தப்படுவதோ இதில் கிடையாது. அடுத்து நர்வ் ஃபைபர்ஸ், நரம்பு நாரிழைகள் பார்த்தீங்கன்னா நரம்பு நாரிழைகள் the nerve fibers are the long slender process of neurons. A number of nerve fibers are bundled up together to form nerves. நியூரான்களுடைய மிக நீளமான மெல்லிய செயல்படும் பகுதி நரம்பு நாரிழைகளாகும். பல நரம்பு நாரிழைகள் ஒன்றிணைந்து கற்றையாக மாறி நரம்புகளாக செயல்படுகிறது அப்படிங்கிறதோட சொல்லியிருக்காங்க. படம் இங்கே உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான் அருமையாக கொடுத்து வச்சுருக்குது. இது அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. டென்ட்ரைட், செல் பாடி, நோட் ஆஃப் ரான்வியர் கணுக்கள், ஆக்சான் டெர்மினல் அண்டு ஸ்வான் செல்ஸ் எங்கே இருக்குது, மைலியன் ஷீத், ஆக்சான், நியூக்ளியஸ் இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்றத படம் உங்களுக்கு அழகாக கொடுத்து வச்சுருக்காங்க. இதை ஒன்று சொல்லணும். சைட்டான்னா எப்படி இருக்கும்? சைட்டான் இஸ் ஆல்சோ கால்ட் as a செல் பாடி ஆர் த பெரிகார்டியன். இட் ஹாஸ் எ சென்ட்ரல் நியூக்ளியஸ் வித் abundant of cytoplasm called neuroplasm. The cytoplasm has a large granular body called nisil granular. அந்த துகள்களுக்கு பேர் நிசில் துகள்கள்னு சொல்லி பேர். அதுக்கு அடுத்தபடியாக டென்ட்ரைட்ஸு,
These are the numerous branches to cytoplasmic process that project from the surface of the cell body. They conduct nerve impulse towards the cyton. The branched projection increase the surface area for receiving the signals from the other nerve cells. அதாவது செல் உடலத்தினுடைய வெளிப்புறமாக கிளைத்த பகுதிக்கு பேர். இவை நரம்பு துண்டல்களை சைட்டானை நோக்கி கடத்துகின்றன. பிற நரம்பு செல்களிலிருந்து பெறப்படும் சமிக்சைகளை உள்வாங்கி கொள்ளும் பரப்பினை அதிகமாக வைத்திருக்கிறது அப்படின்றது. அடுத்து ஆக்சன் இஸ் த சிங்கிள் எலாங்கேட்டட் ஸ்லெண்டர் ப்ரொஜெக்ஷன். த எண்ட் ஆஃப் த ஆக்சான் டெர்மினல் as fine branches with terminate into knob like swelling called synaptic knob அப்படின்னு சொல்லி. இப்போ ஸ்னாப்டிக் நாப்னா என்ன? ஸ்னாப்டிக் குமிழ் பகுதிகளாக முடிகிறது. ஆக்சானுடைய பிளாஸ்மா செவ்வு ஆக்சோலமா என்றும் சைட்டோபிளாசம் ஆக்சோபிளாசம் என அழைக்கப்படுகிறது. அடுத்ததில் இருக்கக்கூடிய மைலியன் ஷீத்து, ஸ்வான் செல்ஸு, நியூரிலம்மா, நோட்ஸ் ஆஃப் ரான்வியர்ஸ், இன்டர்னோடு, அது எல்லாத்தையும் சொல்கிறது. அடுத்து வந்து ஸ்னாப்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லணும். A junction between the synaptic knob of axon of one neuron and dendron of the next neuron is called synaptic junction. இவை ஒன்றை இணைக்கக்கூடிய பகுதி நியூரான் ஸ்னாப்டிக் குமிழ் பகுதி மற்றும் மற்றொரு நியூரானுடைய டென்ட்ரான் பகுதியும் இணைக்கும் பகுதிக்கு பேர், இடையில் உள்ள இடைவெளி பகுதிக்கு பேர் ஸ்னாப்டிக் இணைவு பகுதின்னு சொல்லி பேர். இதுக்கு தான் ஸ்னாப்டிக் ஜங்ஷன். இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் நியூரான் கேன் பாஸ் டு அனதர் நியூரான் த்ரூ திஸ் ஜங்ஷன் வித் த ரிலீஸ் ஆஃப் எ கெமிக்கல் நோன் அஸ் எ நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஃப்ரம் த ஸ்னாப்டிக் நாப்ஸ். அப்போ இதெல்லாம் சொல்லி முடித்ததுக்கு அப்புறமேட்டு தான் அடுத்தது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நியூரான்ஸ், டைப்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் வந்து சொல்லணும். 3 டைப்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. நம்மளதில் 4 கொடுத்துருக்குது உங்களுக்கு இருக்கக்கூடியதில். The neuron may be different types based on the structural and functions. Structurally the neurons may be the following types. ஒன்ல யூனிபோலார் அப்படின்னா ஒருமுனை நியூரான் அப்படின்னு சொல்லி பேர். Only one nerve process arises from the cyton which acts as the both axon and dendron. அடுத்தது பைபோலார், இருமுனை நியூரான் அப்படின்னு சொல்லி பேர். The cyton gives rise to two nerve process which one acts as the axon while another as a dendron இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபோலார் நியூரான்ஸ், பலமுனை நியூரான் அப்படின்னு சொல்லிட்டு. The cyton gives rise to many dendrons and axon. நடுவில் வந்து பீசோடோ போலார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியை ஒன்று பிரித்து தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில். இப்போ இதில் வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா on the basis function of neuron they are categorized as a sensory or afferent neutron, motor or efferent neurons, அடுத்து அசோசியேஷன் நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லி 3ஆக பிரித்து வச்சுருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உணர்ச்சி அல்லது இதனுடைய வளர்க்கருவின் ஆரம்ப நிலையிலே மட்டும் காணப்படக்கூடிய முதிர்வீரிலே காணப்படக்கூடியதான் ஒருமுனை நியூரானு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்ட் இன் த ரெட்டினா, ஐ அண்ட் olfactory epithelium of nasal chambers. இதில் வந்து அதாவது கண்ணினுடைய விழித்திரையிலும் நாசித்துளையிலும் உள்ள ஆல்ஃபேக்டரி எபித்தீலியத்தில் காணப்படக்கூடியது இந்த இருமுறை நியூரான். அடுத்தது மல்டி போலார் அப்படிங்கிறது பழமுனை நியூரான் எங்கே இருக்குன்னா ஃபவுண்ட் இன் செரிப்ரல் கார்டெக்ஸ் ஆஃப் த பிரைன், மூளையினுடைய புறப்பரப்பான பெருமூளை புறணியிலே காணப்படக்கூடியது. ஆன் த பேசிஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த நியூரான்ஸுக்கு அதனுடைய செயல்பாட்டினுடைய அடிப்படையிலே நியூரான் கீழ்கண்டவாறு பிறகு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சென்சரி ஆர் அஃபரண்ட் நியூரான், உணர்ச்சி அல்லது உட்செல் நரம்பு செல்கள் உணர்வு உறுப்புகளிலிருந்து தூண்டல்களை மைய நரம்பு மண்டலத்துக்கு எடுத்து செல்லும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் ஆர் எஃபரண்ட் நியூரான்ஸ், இயக்க அல்லது வெளிச்சல் நரம்பு செல்கள் மைய நரம்பு மண்டலத்திலிருந்து தூண்டல் தகவல்களை இயக்க உறுப்புகளுக்கு எடுத்து செல்லிட்டு போகிறது. அடுத்து அசோசியேஷன் நியூரான்ஸ், இது வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா கண்டக்ட் இம்பல்ஸ் பிட்வீன் த சென்சரி அண்டு மோட்டார் நியூரான்ஸு. நரம்பு செல்கள் உணர்ச்சி மற்றும் இயக்க நரம்பு செல்களுக்கிடையே தூண்டல்களை கடத்தக்கூடிய நரம்பு செல்கள் என 3 வகையாக பிரித்து வச்சுக்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக இதனுடைய இணைவு பகுதி எப்படி இருக்குது? சென்சரி அண்ட் அஃபர்ட் நியூட்ரான்ஸ் விச் கேரி த இம்பல்ஸ் ஃப்ரம் த சென்ஸ் ஆஃப் ஆர்கான்ஸ் டு த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க, எந்த மாதிரியான டைப்ஸில் இருக்குது அப்படின்ட்டு. அடுத்து மோட்டார் அண்ட் எஃபரண்ட் நியூட்ரான் விச் கேரி இம்பல்ஸ் from the central nervous system to affect organs such as a muscle, fiber or gland. அடுத்தது வந்து அசோசியேஷன் நியூரான் சொல்லிப்பாங்க. யூனிபோலார் நியூரான்னா எங்கே இருக்கும், பைபோலார் நியூரானா எங்கே இருக்கும், மல்டிபோலார் நியூரானா எங்கே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கு. அடுத்தபடியாக டைப்ஸ் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ், நரம்பு தூண்டல்கள் நரம்பு நாரினுடைய வகைகள் எப்படி இருக்கும். நர்வ் ஃபைபர்ஸ் ஆர் 2 types based on the presence or absence of myelin sheath. நரம்பு நாரலைகள் 2 வகையாக பிரிக்கப்படுகின்றன. மயிலின் உரையுடன் கூடிய நரம்பு செல்கள் மற்றும் மயிலின் உரையற்ற நரம்பு செல்கள் என 2 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. மயிலின் உரையுடன் கூடிய மயிலின் நெர்வ் வித் ஃபைபர், மைலினேட்டட் நெர்வ் ஃபைபர். மயிலின் உரையுடன் கூடிய நரம்பு செல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னாச்சுன்னா த ஆக்சன் இஸ் கவர்டு வித் மைலின் ஷீத்.
நரம்பு செல்லில் உள்ள ஆக்சான் மீது மைலின் உறை போர்த்தப்பட்டிருந்தால் அவை மைலின் உரையுடன் உள்ளக்கூடிய நரம்பு செல்கள். நான் மைலினேட்டட் நர்வ் ஃபைபர்னால் த ஆக்சான் இஸ் நாட் கவர்டு வித் மைலின் ஷீத். நரம்பு செல்லில் உள்ள ஆக்சான் மீது மைலின் உறை போர்த்தப்படாமல் இருந்தால் அவை மைலின் உரையற்ற நரம்பு செல்கள் என்று அழைக்கப்படும். இது மூளையினுடைய வெண்மை நிற பகுதி உரையுடன் கூடிய நரம்பு செல்களையும் சாம்பல் நிற மைலின் உரையற்ற நரம்பு செல்களையும் கொண்டு காணப்படும். அது டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ். நரம்பு தூண்டல்கள் கடத்தப்படுதல் எவ்வாறு? நியூரான்ஸ் டிரான்ஸ்மிட் இம்பல்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் சிக்னல் மூலியமாக தான் நரம்பு தூண்டல் கடத்தப்படுது. தி சிக்னல் பாஸ் அலாங் த செல் சர்ஃபேஸ் மெம்பரேன் ஆஃப் த ஆக்சான் ஆஸ் த நர்வ் இம்பல்ஸ். தி சிக்னல் பாஸ் அலாங்னா பல புறச்சூழலிலிருந்து பெறப்படும் தூண்டல்கள் உணர்வேற்பின் மூலம் உணரப்படுகிறது. இத்தூண்டல்கள் மின் தூண்டல்களாக நியூரான் வழியாக கடத்தப்படுகிறது. மேலும் இத்தூண்டல்கள் டென்ட்ரான் முனை வழியாக செல் உடலத்துக்கு கடத்தப்படுகிறது. இட் இஸ் நாட் த சேம் ஆஸ் த எலக்ட்ரிக் கரண்ட் பாசிங் டவுன் எ வயர் விச் மச் ஃபாஸ்டர். அதாவது ஒயர் மூலிமா கடத்தப்படுறதை விட ரொம்ப ஸ்பீடாக போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நரம்பு தூண்டல் கடத்தப்படுறது. த மெக்கானிசம் இஸ் த சேம் த்ரூ அவுட் த அனிமல் கிங்டம். இந்த நிலை இங்கே மட்டும் கிடையாது, விலங்குலகத்துக்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு இதுதான். இதே போல் தான் எல்லா நரம்பு செல்களுமே நியூரான் மூலியமாக கடத்தப்படுது அப்படிங்கிற நரம்பு தூண்டல்களுக்கு நியூரான் மூலமாக கடத்தப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து இம்பல்ஸ் டிரான்ஸ்மிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான படம் நமக்கு இங்கே தெளிவாக கொடுத்து வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுத்து போட்டிருக்கக்கூடிய படம், நமக்காக சிறப்பாக செஞ்சுருக்கக்கூடிய படம். ரிசீவிங் நியூரான் எங்கே இருக்குது அப்படிங்கிறத படங்கள் மூலிமா த ஃப்ளோ ஆஃப் நர்வ் இம்பல்ஸ் ஃப்ரம் ஆக்சினல் எண்ட் ஆஃப் ஒன் நியூரான் டு டென்ட்ரைட் ஆஃப் அனதர் நியூரான் த்ரூ த ஸ்னாப்ஸ் இஸ் கால்டு ஸ்னாப்டிக் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நியூரானும் 1000 தூண்டல்களுக்கு ஒரு வினாடி நேரத்தில் கடத்தக்கூடியவை. மேலும் 10,000க்கு அதிகமான நரம்பு இணைப்புகளை பிற நியூரான்களோடு உருவாக்கக்கூடியவை. Human nervous system is differentiated into central nervous system, அதாவது மைய நரம்பு மண்டலம், அதுக்கு அடுத்தபடியாக பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், ரெண்டாவதாக இருக்கக்கூடியது புறாமைவு நரம்பு மண்டலம், அடுத்தது ஏஎன்எஸ் ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம், தானியங்கு நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லி 3 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை பற்றி நம்ம சொல்லணும். மைய நரம்பு பகுதி பார்த்திங்கன்னா பொதுவாகவே the brain and the spinal cord being a delicate vital structure as well as protected in bony cavities. The skull and the vertebral column respectively, CNS is formed the 2 types of matter such as white matter and grey matter. With respect to presence and absence of myelin sheath, which we have discussed earlier, the brain is the controlling center of the all body activities. It is covered by the 3 connective tissues membrane meninges. First dura mater, arachnoid membrane, pia mater அப்படின்னு 3 வகையாக இருக்குது. டியூரா மேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லணும். டியூரா மேட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய தடிமையான சவ்வு படலாம், அதான் சொல்லுது. அவுட்டர் மோஸ்ட் திக்கு ஃபைப்ரஸ் மெம்பரேன் தான் டியூரா மேட்ரு. அரக்னாய்டு எங்கே இருக்குன்னா இந்த மிடில் தின் வாஸ்குலர் மெம்பரேன் ப்ரொவைடிங் வெப் லைக் குஷன், அதாவது நடுப்புற மென்மையான சிலந்தி வலை போன்ற சவ்வுப்படலத்துக்கு பேர் தான் அரக்னாய்டு உரை. அடுத்து பயோமேட்ரு பார்த்திங்கன்னா இஸ் த இன்னர் மோஸ்ட் தின் டெலிகேட் மெம்பரேன் ரிச்லி சப்ளைடு வித் பிளட். இது உட்புற மெல்லிய உரை, இதில் அதிகமான இரத்த நாளங்கள் காணப்படுகிறது. மூளையினுடைய உரைகள் அனைத்துமே மூளையை அடிப்படாமல் பாதுகாக்கிறதுக்காக வைத்திருக்கக்கூடியது தான் இந்த உரைகள் எல்லாமே. ஹியூமன் பிரெயின் 3 இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 பிரெயின், மிட் பிரெயின் அண்டு ஹின் பிரெயின் அப்படின்னு சொல்லி 3 வகையாக பிரித்து வச்சுக்கிறாங்க மனித மூளையை. பொதுவாக பார்த்தீங்கன்னா முன்மூளை, அடுத்தது நடுமூளை, அதுக்கு அடுத்தபடியாக ஹின் பிரெயின் மீன்ஸ் முன்மூளை, நடுமூளை, பின்மூளைன்னு சொல்லி 3ஆக பிரித்து வச்சுக்கிறாங்க. முன்மூளையில் பார்த்தீங்கன்னா பெருமூளை இருக்குது, செரிபிரம், தலாமஸ், ஹைப்போதலாமஸ். செரிபிரம் மீன்ஸ் முன்மூளையானது பெருமூளை, செரிபிரம் மற்றும் டயாசப்ளான் என்பவைகளால் ஆனது. டயாசப்ளான் மேற்புற தலாமஸ் மற்றும் கீழ்ப்புற ஹைப்போதலாமஸுடன் கொண்டுள்ளது. அந்த 4 brain is formed as a cerebrum and dipolon. The latter consist of dorsal thalamus and ventral hypothalamus. அடுத்தது இருக்கிறது செரிபிரம், பெருமூளை. அடுத்தது
It is the largest portion forming nearly two-third of the brain. இரண்டிலே 3 இருப்பது பெருமூளை தான். The cerebrum is longitudinally divided into two halves of right and left cerebral hemispheres by deep cleft called median cleft. The two cerebral hemispheres are interconnected by thick band of nerve fibers called corpus callosum. The outer portion of each cerebral hemisphere is formed as the gray matter and is called as a cerebral cortex. The inner deeper part is formed of white matter or called as a cerebral medulla. The cortex is extremely folded, forming the elevations called gyri with a depression between them termed as a sulci. Sulci gyri பற்றி நம்ம இதில் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். That increased surface of the area. மூளையினுடைய 2 பகுதி அளவுக்கு பெரும்பான்மையாக இப்பகுதி அமைந்துள்ளது. பெருமூளையினுடைய நீள்வட்டத்திலே வலது அல்லது இடது என இரு பிரிவுகளாக ஆழமான பிளவு மூலம் பிளக்கப்பட்டு இப்பிளவு நடுப்பிளவு மீடியன் கிளெஃப்ட் அப்படின்னு பேர். இப்பிரிவுகள் செரிப்ரல் ஹெமிஸ்பியர் பெருமூளை அரைக்கோளங்கள் என அழைக்கப்படுகிறது. இப்பிரிவுகள் மூளையினுடைய அடிப்பகுதியிலே கார்பஸ் கலோசம் என்னும் அடர்த்தியான நரம்பு திசு கற்றையால் இணைக்கப்பட்டிருக்குது. பெருமூளையினுடைய வெளிப்புற பகுதி சாம்பல் நிற பகுதியால் ஆனது. இது பெருமூளை புறணி எனவும் பெருமூளையினுடைய உட்புற பகுதி ஆழமான பகுதி வெண்மை நிற பொருளால் ஆனது. இது பெருமூளை புறணி அதிக மடிப்புகளுடனும் பல சுருக்கங்களையும் கொண்டு காணப்படும். இவற்றினுடைய மேடு கைரி எனவும் பள்ளங்கள் சல்சி எனவும் அழைக்கப்படும். இவ்வாறு மடிப்புற்று இருப்பதால் பெருமூளை புறணி அதிக பரப்பை கொண்டதாக காணப்படுகிறது. ஈச் செரிப்ரல் ஹெமிஸ்பியர் இஸ் டிவிசிபிள் இன்டு ஃப்ரண்டல் லோப், பெரிட்டியல் லோப், டெம்பரல் லோப் அண்ட் occipital lobe. The lobes are called as known as cerebral lobes. ஒவ்வொரு பெருமூளையின் அரைக்கோளமும் முன்புற கதுப்பு, பக்கவாட்டு கதுப்பு, மேற்புற கதுப்பு மற்றும் பின்புற கதுப்பு என பிரிக்கப்பட்டுள்ளதால் இவை அனைத்தும் பெருமூளை கதுப்புக்கள் என அழைக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக இருக்கிறது தலாமஸ். தலாமஸ் என்ன வேலை செய்யணும்? தலாமஸ் present in the cerebral medulla is a major conducting center for sensory and motor signaling. It acts as a ரிலே சென்டர். பெருமூளையினுடைய உட்புறத்திலே ஆழமான பகுதியிலாக மெடுல்லாவை சூழ்ந்து தலாமஸ் அமைந்துள்ளது. உணர்வு மற்றும் இயக்க தூண்டல்களை கடத்தும் முக்கியமான கடத்து மையங்களாக தலாமஸ் செயல்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக இருக்கிறது ஹைப்போதலாமஸ். It lies the base of the thalamus. It controls involuntary function like hunger, thirst, sleep, sweating, sexual desire, anger, fear, water balance, blood pressure, etc. It acts as a தெர்மோரெகுலேட்டரி டெம்பரேச்சர் கண்ட்ரோல் சென்டர் ஆஃப் த பாடி அப்படின்னு பேர் இதுக்கு. ஹைப்போ என்பதற்கு கீழாக என்று பொருள். இப்பொருளுக்கு ஏற்ப தலாமஸினுடைய கீழ்ப்பகுதியிலே உள்ளது உள்ளார்ந்த உணர்வுகளான பசி, தாகம், தூக்கம், வியர்வை, பாலுறவு கிளர்ச்சி, கோபம், பயம், இரத்த அழுத்தம், உடலுடைய நீர் சமநிலை பேணுதல் ஆகியவற்றை கட்டுப்படுத்துகிறது. உடலுடைய வெப்பநிலை ஒழுங்குபடுத்தும் மையமாக செயல்படுகிறதால் மேலும் இது பிட்யூட்டரி சுரப்பினுடைய முன் கதுப்பு ஹார்மோன் சுரப்புகளை கட்டுப்படுத்துகிறது. தலாமஸ் நரம்பு மண்டலம் மற்றும் நாளமில்லா சுரப்பு மண்டலத்தின் இணைப்பாக செயல்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது மிட் பிரெயின், நடுமூளை என்ன வேலை செய்யுது அப்படின்றது. இட் இஸ் லொக்கேட்டட் பிட்வீன் த தலாமஸ் அண்ட் ஹிண்ட் பிரெயின். த டார்சல் போர்ஷன் ஆஃப் த மிட் பிரெயின்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 4 ரவுண்டட் பாடிஸ் கால்டு கார்பஸ் குவாட்ரிஜெமினா அப்படின்னு. இந்த குவாட்ரிஜெமினா அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. இட் கண்ட்ரோல் விஷுவல் அண்ட் ஆர்டரி ரிஃப்ளெக்ஸஸ். தலாமஸிற்கும் பின்மூளைக்கும் இடையே அமைந்துள்ள நடுமூளையின் பின்புறத்தில் 4 கோள வடிவிலான பகுதி உள்ளன. இவை கார்போ குவாட்ரிஜெமினா என்று அழைக்கப்படும். இது அடிக்கடி கேட்குற 2 மார்க் கேள்வி. இவை பார்வை மற்றும் கேட்டலுடைய அனிச்சை செயல்களை செய்கிறது. அடுத்தது ஹிண்ட் பிரெயின், சிறுமூளை. இட் இஸ் ஃபார்ம்டு 3 பார்ட்ஸ் ஆஃப் செரிப்ரம், பான்ஸ் அண்ட் மெடுலா ஒப்ளிங்கேட்டா. மூளையினுடைய 2வது மிகப்பெரிய பகுதி சிறுமூளையாகும். சிறுமூளையானது மையப்பகுதியிலே 2 பக்கவாட்டு கதுப்புகள் காணப்படுகிறது. இது இயங்கு தசைகளுடைய இயக்கங்களை கட்டுப்படுத்தல் மற்றும் உடல் சமநிலையை பேணுதல் ஆகியவற்றை காண்கிறது. பான்ஸு, முகுளம், தண்டுவடம் அப்படின்னு சொல்லி 3 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. பான்ஸ் லத்தீன் சொல்லுக்கு இணைப்பு என்று பொருள். செரிப்ரம் பார்த்திங்கன்னா இட்ஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின் ஃபார்ம்டு ஆஃப் த 2 லார்ஜ் சைஸ்டு ஹெமிஸ்பியர் அண்ட் மிடில் வெர்மின்ஸ். இட் கோஆர்டினேட்ஸ் வாலண்டரி மூவ்மெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ மெயின்டைன் பாடி பேலன்ஸ். இதுக்கெல்லாம் பயன்படுது. பான்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா லெட்டின் வேர்டு மீனிங் பிரிட்ஜ். இட் இஸ் bridge nerve fiber connective the lobes of cerebellum. It relays signals between the cerebellum, spinal cord, midbrain and cerebrum. It controls the respiration and sleep cycle. தூங்குறத சுவாசம் பண்ணுறதெல்லாம் முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய வேலைகளை செய்யுது. அடுத்து மெடுலா ஆப்ளிங்கேட்டா.
முகுளம் வந்து பார்த்திங்கன்னா medulla oblongata is the posterior most part of the brain that connects the spinal cord and the various parts of the brain. It is a cardiac center, respiratory centers, vasculomotor centers to control heartbeat, respiration and contractions of blood vessels respectively. It also regulates the vomiting and salivation. Salivation means வாந்தி எடுப்பது மற்றும் உமிழ்நீர் சுரக்கக்கூடிய வேலைகளை முழுமையாக செய்யக்கூடியது இதுதான் செஞ்சிட்ருக்கு. அடுத்து அதனுடைய ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு சொல்லணும். செரிப்ரல் கார்டெக்ஸ் என்னென்ன வேலைகளை செய்யுது, தலாமஸ் என்னென்ன வேலைகளை செய்யுது, ஹைப்போதலாமஸ் என்ன வேலைகளை செய்யுது, செரிபுலம் என்ன வேலைகளை செய்யுது. அதாவது பெருமூளை புரணி செரிப்ரல் கார்டெக்ஸ், தலாமஸ், ஹைப்போதலாமஸ், சிறுமூளை, பான்ஸ் மற்றும் முகுளம், பான்ஸ் அண்டு மெடுலா இதெல்லாம் என்ன வேலைகளை செய்யுது அப்படிங்கிறத டேபிளாக வந்து தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துறது படித்தோம்னா நம்ம கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து ஸ்பைனல் கார்டு, தண்டுவடம். Spinal cord is the cylindrical structure lying the neural canal of the vertebral column. முதுகெலும்புடைய விலங்குகளிலே இருக்கக்கூடிய முதுமையான பகுதி, அதுதான் உடலுக்கு தாங்கக்கூடிய சக்தியும் கொடுக்குது. இட் இஸ் த நியூரல் கேனல் ஆஃப் த வெர்டிபிரல் காலம். கேனல்னா வாய்க்கால் போல் இருக்கிறது தான். இட் இஸ் ஆல்சோ கவர்டு த மெனிஞ்சஸ். இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் த லோயர் எண்ட் மெடுலா oblongata to the first lumbar vertebrata. The posterior most region of the spinal cord tapers into the thin fibrous thread-like structure called as a phylum terminal. தண்டுவடமானது குழல் போன்ற அமைப்பாக முதுகெலும்பின் உள்ளே முதுகெலும்பு தொடருடைய நரம்பு குழலுக்குள்ளே அமைந்துள்ளது. மூளையைப் போன்றே தண்டுவடமும் மூகை சவ்வுகளால் சூழப்பட்டுள்ளது. முகலத்துடைய கீழ்ப்புறத்தில் தொடங்கி இடுப்பெலும்பின் கீழ்ப்புறம் வரை அமைந்துள்ளது. தண்டுவடத்தின் கீழ்ப்புறம் குறுகிய மெல்லிய நார்கள் இணைந்து போன்ற அமைப்பு காணப்படுகிறது. இதுக்கு பேர் ஃபைலம் டெர்மினலே அப்படின்னு சொல்லி பேர். இதுக்கு நடுவில் இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா, இன்டர்னலி த ஸ்பைனல் கார்டு கண்டைன்ஸ் எ செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் ஃபில்டு கேவிட்டி நோன் அஸ் எ சென்ட்ரல் கேனல். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தண்டோட திரவத்தால் நிரம்பியுள்ள குழல் உள்ளது. இதுக்கு பேர் மைய குழல் அப்படின்னு சொல்லி பேர். த கிரே மேட்டர் ஸ்பைனல் கார்டு இஸ் ஹச் ஷேப்டு. த அப்பர் எண்ட் லெட்டர் ஹெச் ஃபார்ம்ஸ் த போஸ்டீரியர் ஹார்ன்ஸ் and the lower end forms the anterior horns. A bundle of fiber pass into a posterior horn forming the dorsal afferent root. Fibers pass outward from the anterior horn forming the ventral and afferent root. These two roots join to form up the spinal nerve. The white matter is external and have a bundle of nerve tracts. Spinal cord conducts sensory and motor impulse to and form the brain. It conducts reflex action of the body. தண்டுவடத்தினுடைய உட்புறம் தண்டுவட திரவத்தால் நிரம்பியுள்ள குழல் போன்றது மையக்குழலுக்கு பேர் தான் மையக்குழல் பேர். தண்டுவடத்தினுடைய சாம்பல் நிற பகுதியானது ஆங்கில நிற எழுத்தான ஹச்சு போன்று அமைந்துள்ளது. ஹச் எழுத்தினுடைய மேற்பக்க முனைகள் வயிற்றுப்புற கொம்புகள் எனவும் கீழ்ப்பக்க முனைகள் முதுகுப்புற கொம்புகள் எனவும் குறிப்பிடப்படுகிறது. வயிற்றுப்புற கொம்புகள் கற்றையானது நரம்பிழைகளை சேர்த்து பரிவு நரம்புகளை உண்டாக்குறது. முதுகுப்புற கொம்பு பகுதியில் வெளிப்புறமாக வரும் நரம்பிழைகளை எதிர்பரிவு நரம்புகளை உண்டாக்குறது. இவை இரண்டும் இணைந்து தண்டுவட நரம்புகளை ஸ்பைனல் நரம்புகளை உண்டாக்குறது. வெளிப்புற வெண்மை நிற பகுதி நரம்பு இலை கற்றைகளை கொண்டு காணப்படுகிறது. தண்டுவடமானது மூளைக்கும் பிற உணர்ச்சி உறுப்புகளுக்கும் இடையே உணர்வு தூண்டல்களையும் இயக்க தூண்டல்களையும் முன்னும் பின்னுமாக கடத்தக்கூடிய உடலின் அனிச்சை செயல்களை செய்யக்கூடிய வேலைகளை இது செய்ய ஆரம்பிக்குது. அடுத்தது மூளை தண்டுவட திரவம் செரிப்ரல் ஃப்ளூயிட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது. செரிப்ரல் ஃப்ளூயிட் நமக்கு செரிப்ரம் கொடுத்துருக்காங்க. செரிப்ரல் ஃப்ளூயிட் எப்படி இருக்கும் அப்படின்னாச்சுன்னா, the brain is suspended in a special fluid environment called cerebral fluid, CSFன்னு பேர். It is the lymph like water fluid that surround and protect the brain within the skull. It also fills the central canal of the spinal cord. மூளையானது சிறப்பு திரவத்திலே மிதந்த நிலையிலே காணப்படும். இந்த திரவத்திற்கு பேர் மூளை தண்டுவட திரவம் என்று பெயர். மண்டையோட்டுக்குள்ளே நிணநீர் போன்று திரவம் மூளை அதிர்வுகளில் இருந்து பாதுகாக்கிறது. தண்டுவடத்தினுடைய மையக்குழலிலே திரவம் நிரம்பியுள்ளது. இதனுடைய வேலைகள் என்ன அப்படின்னா, it acts the shocks absorbing the fluid and protect the brain from damage when it is subjected the sudden jerk. திடீர் அதிர்வுகள் போது மூளை பாதிப்படையாமல் பாதுகாக்குது. it supply nutrients to brain. மூளைக்கான ஊட்டச்சத்துக்களை அளிக்கும் பணியை மேற்கொள்கிறது. it collects removes waste from the brain. மூளையில் உருவாகும் கழிவுகளை சேகரித்து வெளியேற்றக்கூடிய பணிகளை செய்கிறது. it also responsible for maintaining a constant pressure inside the cranium. மூளை பெட்டகத்தின் உள்ளே நிலையான அழுத்தத்தை பராமரிக்க உதவுகிறது. அதற்கு அடுத்தபடியாக இருப்பது
ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அனிச்சை செயல்கள் அப்படின்னு பேர். த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் ரெஸ்பான்ஸ் அக்கர்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி வித்தவுட் கான்சியஸ்னஸ். தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஸ்னஸ். அனிச்சை செயல் என்பது தன்னிச்சையாக ஒரு தூண்டலுக்கு பதில் விளைவே நடக்கக்கூடிய எதிர்வினை. இந்த வகையான அனிச்சை செயல்கள் 2 பேர். ஒன்று எளிய அடிப்படையிலான சிம்பிள் ஆர் பேசிக் ரிஃப்ளெக்ஸஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா பெறப்பட்ட அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட அக்கயர்டு ஆர் கண்டிஷன்டு ரிஃப்ளெக்ஸஸ். These reflexes are inbuilt or unlearned response many actions to perform in our day-to-day life. Simple reflexes, example winking of eye, when dust particle enters, sneezing, coughing, yawning, etc. We perform this action without thinking. அதாவது தூசி விழும்பொழுது இமைகளை மூடுதல், தும்முதல், இரும்புதல், கொட்டாய் விடுதல் போன்ற இச்செயல்கள் நாம் நம்மை அறியாமலேயே சிந்திக்காமலேயே உடனடியாக செய்யக்கூடிய விஷயங்கள். அடுத்து அக்கர்டு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ப்ராக்டிஸ் தட் லேர்னிங் பிளேயிங் ஹார்மோனியம் பை ஸ்ட்ரைக்கிங் பர்டிகுலர் கீ ஆன் சீக்கிங் மியூசிக் நோட் இஸ் அன் எக்ஸாம்பிள் கண்டிஷன் ஆஃப் ரிஃப்ளெக்ஸஸ் விச் ரெக்வயர்டு கான்சியஸ் ட்ரைனிங் எஃபெக்ட். கேன் யூ திங்க் சம் மோர் எக்ஸாம்பிள் ஆஃப் கண்டிஷன்ட் ரிஃப்ளெக்ஸஸ்? மோஸ்ட் ஆஃப் த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் ஆர் மென்சர்டு அண்ட் கண்ட்ரோல்டு பை த ஸ்பைனல் கார்டு, ஹென்ஸ் ஆல்சோ நோன் அஸ் த ஸ்பைனல் ரிஃப்ளெக்ஸஸ். தொடர் பயிற்சியின் மூலமே இதனை மேற்கொள்ள இயலும். இது போன்ற வேறு ஏதேனும் சில எடுத்துக்காட்டுகளை கூறலாமா அப்படின்னா கூறலாம். பெரும்பாலான அனிச்சை செயல்கள் தண்டுவடத்தின் கண்காணிக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்படுகின்றன. எனவே இவை தண்டுவட அனிச்சை செயல்கள் அழைக்கப்படுகிறது. நரம்பு செல்களுக்கிடையே நடைபெறக்கூடிய தூண்டல் துலங்கல் அனிச்சை செயல் பாதைகள் அனைத்துமே ஒருங்கிணைந்த அனிச்சை செயல் எனப்படும். இது ஃபுல்லாகவே ஒரு சூடான தட்டை நம்ம தொட்டு பார்க்குறோம். நமது உடலில் நடைபெறும் செயல்பாட்டை நான் தற்போது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்கு அது நல்லாவே தெரியும். அதற்கு அடுத்தபடியாக வேறு ஏதாவது ஒரு காய்க்காலை இடிக்கிறது, உணர்வு ஏற்பிகள் அல்லது தெர்மோ உணர்வு ஏற்பிகள் அனுப்புகிறோம். அது மூலயமா நம்ம என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். செரிப்ரல் ஃப்ளூடு பார்க்குறோம், ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்கு. அடுத்து பெரிப்ரல் நர்வஸ் சிஸ்டம். பெரிப்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா புற அமைவு நரம்பு மண்டலத்துக்கு பேர் தான் பெரிப்ரல் நர்வஸ் சிஸ்டம், பிஎன்எஸ். பெரிப்ரல் நர்வஸ் சிஸ்டம் இஸ் ஃபார்ம்டு பை த நர்வ் arising from the brain and the spinal cord. The nerve arising from the brain are called as a cranial nerve. Nerve arising from the spinal cord are called as a spinal nerve. மூளை மற்றும் தண்டுவடத்தில் இருந்து உருவாகும் நரம்புகள் புற அமைவு நரம்பு மண்டலம் என அழைக்கப்படுகிறது. மூளையிலிருந்து உருவாகும் நரம்புகள் மூளை நரம்புகள், கபால நரம்புகள் என அழைக்கப்படுகிறது. தண்டுவடத்திலிருந்து உருவாகும் நரம்புகள் தண்டுவட நரம்புகள் அழைக்கப்படுகிறது. அப்போ மனித மூளையிலிருந்து எவ்வளவு நரம்புகள் இருக்குது அப்படின்னாச்சுன்னா, கிரானியல் நர்வ் அப்படின்னா there are 12 pairs of cranial nerve. 12 ஜோடி இணை நரம்பு கபால நரம்புகள் உருவாக இருக்கிறது. எக்ஸாம்பிள் ஆப்டிக் நர்வ் which innervates the eye. Some of the motor nerve which helps in rotation of eyeball. It also innervates the eye muscles of iris and tear gland. இதெல்லாமே கண் கோலம் சுழல்வதற்கு உதவி புரியக்கூடியது. கண்ணில் உள்ள தசை நார்கள் விழித்திரையினுடைய தசை நார்கள் கண்ணீர் சுரப்பி ஆகியவற்றை செயல்புரிவதற்கு இந்த நரம்புகள் பயன்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்பைனல் நர்வு. ஸ்பைனல் நர்வு அப்படின்னா தண்டுவட நரம்புகள் எப்படி இருக்கும், தண்டுவட நரம்புகளுடைய வேலை என்ன அப்படிங்கிறத சொல்லணும். தண்டுவட நரம்புகள் பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு ஆர் கால்ட் as ஸ்பைனல் நர்வ்ஸ். There are 31 pairs of spinal nerve. These are the 1 mark important questions. 12 pairs in cranial nerve, 31 pairs in spinal nerve. Each spinal nerve has a dorsal sensory root and the ventral motor root. The direction of impulse of the dorsal spinal root is towards the spinal cord and in ventral spinal root away from the spinal cord. என்ன அப்படின்னா தண்டுவடத்திலிருந்து 31 இணை தண்டுவட நரம்புகள், ஒரு தண்டுவட நரம்பு கீழ் உணர்ச்சி வேர்களையும் மேற்புற இயக்க வேர்களையும் கொண்டிருக்கும். மேற்புற தண்டுவட நரம்பு வேர்கள் தூண்டல்களையும் தண்டுவடத்தை நோக்கி கடத்தும்படியும், கீழ்ப்புற தண்டுவட நரம்பு வேர்கள் தண்டுவடத்திலிருந்து வெளிப்புறமாக கடத்தும்படியாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் அடுத்தது இதுக்கு இருக்கக்கூடியது. அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம், தானியங்கு நரம்பு மண்டலம். இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படிங்கிறத இங்கே படங்களை போட்டு நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட உமிழ்நீர் சுரப்பி தூண்டுதல், இதய துடிப்பினை குறைத்தல், அடுத்தது நுரையீரல் மூச்சுக்குழல்களை சுருங்கச் செய்தல், பெரியாஸ்டிக் இயக்க தசைகளை சுரத்தலையும் தூண்டுதலையும், பித்தநீர் வெளியேற்றுதலை தூண்டுதல்,
சிறுநீர் பையை சுருங்கச் செய்தல், இதெல்லாமே பரிவு. பரிவு மீன்ஸ் சிம்பத்திக்கு, தட் இஸ் கால்டு ஆஸ் எ பேராசிம்பத்திக், சிம்பத்திக்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக கொடுத்து வச்சுருக்காங்க. Autonomous nervous system is also called as a visceral nervous system, as it regulates the function of internal visceral organs of our body through its two antagonistic அப்படின்னா ஆப்போசிட்டில் காம்போசிஷன் ஆஃப் சிம்பேத்தட்டிக் ஆர் பேராசிம்பேத்தட்டிக் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. They enable the body of the perform rapid as the specific vascular activities in order to maintain the steady state. It controls the involuntary function of the vascular organ. இன்வால்டரின்னா இப்போ தானியங்கு நரம்பண்டலமானது உள்ளுறுப்பு நரம்பண்டலம் அழைக்கப்படுகிறது. இவற்றில் உள்ள பரிவு நரம்புகளும் எதிர்பரிவு நரம்புகளும் ஒன்றுக்கொன்று எதிராக செயல்பட்டு நமது உடல் உள்ளுறுப்புகள் இயக்கங்களை ஒழுங்குபடுத்துது. இந்த இரண்டு நரம்புகளுமே எதிராக செயல்படுறதுனால தான் நமது உடலில் உள்ள உள்ளுறுப்புகள் மிக துரிதமாக செயல்பட்டு வைப்பதன் மூலம் உடலை சமநிலையிலே நம்மளால் பராமரிக்க முடியுது. அதற்குண்டான எடுத்துக்காட்டுகள் என்னென்ன வேலைகளை செய்கிறது என்பதை இங்கு தெளிவாக நமக்கு கொடுத்துருக்காங்க. லெசன் 15 it will be also finished. பாடம் நிறைவு பெறுகிறது. இந்த ஆண்டிற்கான குறைக்கப்பட்ட பாடத்திட்டத்தில் இப்பாடம் உள்ளதா என்பது இதுவரையில் அரசு மூலம் நமக்கு தெளிவாக விளக்கப்படவில்லை. இருந்தாலும் நாம் இதை காணொலியாக உங்களுக்கு நாம் கொடுத்துருக்கோம். பாடம் இதோடு நிறைவு பெறுகிறது. தேங்க்யூ ஸோ மச். டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு மீண்டும் தங்களை வரவேற்கிறது. அடுத்த காணொலியில் காண்போம். நன்றி, வணக்கம்.